பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். யார் அதன் உள்ளே பிரவேசிக்க பாத்திரவான்கள்? வெளிப்படுத்தலின் புத்தகம் 21வது அதிகாரம் 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அதன் உள்ளே பிரவேசிப்பார்கள். மேலும் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். மூன்றாவதாக, யார் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள்? வெளிப்படுத்தலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாய் அவர்கள் மாறுவதற்கும் வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளின் படி வாழ்கிறவர்கள் அதன் உள்ளே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் மூலமாய் கற்பனைகளும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பிரதான கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த புதிய எருசலேம் நகருக்குள் பிரவேசிப்பார்கள். முதலாவதாக, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். மூன்றாவதாக, மோசேயின் ஆகமங்களையும் அவருடைய அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிற மக்கள் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளே நுழைவார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையின்படியே பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தின் வாசல்களானது எப்பொழுதும் திறந்த வண்ணமாக வைக்கப்பட்டுள்ளது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை குறிப்பிடுகின்றது. அந்த வார்த்தையின்படியாக கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளே நுழைவார்கள். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல அங்கே கட்டப்பட்டுள்ள அந்த நகரத்திலே நமக்காக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களிலே நமக்காக